வணக்கம். தமிழ் சித்தர்களின் மர்ம உலகில் உங்களை அழைக்கும் ஒரு அதிசய பயணம். கடுவெளி சித்தர் என்று அழைக்கப்படும் ஒரு வித்தியாசமான சித்தர் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மண்ணின் சக்தியை அறிந்து பிரபஞ்சத்தோடு ஒன்றிய சித்தர் இவர்தான் கடுவெளி சித்தர். இயற்கையுடன் ஒற்றுமையாக வாழ்ந்தவர். மரங்களின் நிசப்தத்தில், காற்றின் கீதத்தில் அகத்தின் அதிசய சக்தியை கண்டறிந்தவர். கடுவெளி சித்தர் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? காடு மற்றும் வெளி, அதாவது இயற்கையின் வனப்பும் வெற்றிடத்தின் அமைதியும் இவரின் வாழ்க்கை முழுவதும் காட்டிலும் வெளிகளிலும் தியானம் செய்ததிலே இந்த பெயர் பெற்றார். உடலை தாண்டி ஆன்மாவை தேடும் பயணம் இவரின் வாழ்நாள் குறிக்கோள் ஆகும். மனிதர்களின் கூச்சலிலிருந்து தப்பி பறவைகளின் கீச்சில் பரம ஆனந்தம் கண்டவர். காடுவெளி சித்தர் தனது யோக பயிற்சியில் அசாதாரண சக்திகளை பெற்றார். குண்டலினி சக்தியை எழுப்பிய சித்தர் சுவாச கட்டுப்பாட்டின் மூலம் உடல் நலம், மனநலம், ஆன்ம நலம் அனைத்தையும் சாதித்தார். பிரபஞ்ச சக்தியை நேரடியாக உணர்ந்தவர் கடுவெளி சித்தர். யோகத்தின் உச்சநிலை பரம சித்த நிலையை அடைந்தவர். கடுவெளி சித்தர் செய்த அதிசயங்கள் காலத்தால் மறைக்கப்பட்டிருக்கின்றன. மழையை அழைக்கும் சக்தி இவருக்கு இருந்தது என்று கூறப்படுகிறது. காற்றை நிறுத்தும் மந்திர சக்தி இவரிடம் இருந்ததாக கதைகளும் சொல்கின்றன. தாவரங்களுடன் பேசும் ஆற்றல், மனிதர்களின் நோய்களை பார்வையால் குணப்படுத்திய சித்தரும் ஆவார். இயற்கை மூலிகளின் ரகசியத்தையும் கண்டறிந்தார். மருந்தில்லாமல் குணப்படுத்தும் திறன் இவரிடம் இருந்தது. மூலிகை மந்திரங்கள், மனதை மாற்றும் சக்தி, சித்த மருத்துவத்தில் இவரின் பங்களிப்பு அளப்பறியாமல் இருந்தது. இன்று நாம் பயன்படுத்தும் பல மூலிகை மருந்துகள் இவரது பரிசோதனைகளின் பலன் ஆகும். கடுவெளி சித்தர் குண்டலினி யோகத்தில் உச்சத்தை அடைந்தவர். சக்கரங்களை திறந்தவர். சுவாச சக்தியின் மூலம் பிரபஞ்ச சக்தியை உடலில் இணைத்தவர். தியானத்தின் மூலம் உடலை உயிரோடு வைத்து பல நாட்கள் உணவில்லாமல் இருந்தவர். மரணம் கூட இவரின் உடலை தாண்ட முடியவில்லை. கடுவெளி சித்தர் பல தத்துவ பாடல்களை எழுதியுள்ளார். அவள் பாடல்கள் ஆன்மீகமும் அறிவியலும் கலந்தவை. ஒவ்வொரு வரியும் சித்த மருத்துவம் மற்றும் யோக ரகசியம். உள்ளம் சுத்தமானால் உலகம் சுத்தமாகும் என்ற போதனை இவருடையது. மனிதன் இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே இவரின் செய்தி. உடலை காப்பது கடமை, மனதை கட்டுப்படுத்துவது ஆன்மீகம். சுவாசம் வாழ்வின் ரகசியம். அன்பே உயர்ந்த சிகிச்சை. இயற்கையே இறைவன். இறைவனின் இருளில் நட்சத்திரங்களோடு பேசுவார். நிலவின் ஒளியில் சக்திகளை உணர்ந்தார். இயற்கை காற்றின் இசையில் பரமனின் குரலை கேட்டார். நீரின் ஓசையில் பிரபஞ்சத்தின் ஓம்நாதம் கேட்டார். காட்டின் நிசப்தத்தில் தன்னை அறிந்தார். இவரின் சீடர்கள் பல இருந்தனர். கடுவெளி சித்தர் போதனைகள் தலைமுறைகளுக்கு பரவின. இன்று கூட சித்தர் மரபில் இவரின் மந்திரங்கள் வாழ்கின்றன. சித்த வைத்தியர்கள் இவரின் பாடல்களை வழிகாட்டுதலாக பயன்படுத்துகின்றனர். இவரின் சந்நிதி பலருக்கும் சக்தி தருகிறது. கடுவெளி சித்தர் தியானம் செய்த இடங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படுகின்றன. சில குகைகள் இன்னும் ஆன்மீக ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. அந்த இடங்களில் நுழைந்தவர்கள் வித்தியாசமான சக்திகளை உணர்ந்ததாக சொல்கின்றனர். அங்கே காற்றே உயிருடன் பேசுவது போல இருக்குமா? சித்தர்களின் சக்தி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கின்றது. கடுவெளி சித்தர் மரங்களின் இரகசியத்தை அறிந்தவர். ஒவ்வொரு இலைக்கும் ஒரு உயிர் சக்தி இருப்பதை கண்டு உணர்ந்தார். காற்றில் பறக்கும் தூசியில் கூட சக்தி இருப்பதை கண்டார். பறவைகளின் ஆடல் பாடல் ஆன்மாவை சுத்திகரித்து என கூறினார். மழையின் நனைவு மனதை சுத்தம் செய்கிறது என்றார். அதாவது மழையில் நனைந்தால் நாம் மனம் சுத்தம் ஆகும் என்கின்றனர். மனிதன் பிறந்தது கற்கத்தான், இறைவனை அடையத்தான். தன்னை அறிந்து தெய்வத்தை உணர வேண்டும். உணவு எளிமையாக இருக்க வேண்டும், எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றார். கடுவெளி சித்தரின் சில பாடல்கள் இன்னும் டீகோடு செய்யப்படவில்லை. அவற்றில் பிரபஞ்சம் ரகசியம் மறைந்திருக்கிறது என்று நம்பப்படுகிறது. சில பாடல்கள் எதிர்காலத்தை பேசுகின்றன. சில பாடல்கள் நட்சத்திரங்களின் சக்தியை விளக்குகின்றன. ஒவ்வொரு வரியும் ஆன்மீக வரைபடம் போல ஆகும். நோயால் தவித்தவர்களை குணப்படுத்தினார். பார்வையால் மட்டுமே மருந்தளித்தார். மனநோய்களுக்கு பரிகாரம் செய்தார். மூலிகை வாசனையால் உடலை சுத்தம் செய்தார். தியானத்தால் உடல் நச்சுக்களை நீக்கினார்.
கடுவெளி சித்தர் காலத்தை வென்றவர், வயதை தாண்டிய சித்தர். அவரின் உடல் மரணத்தை மறுத்தது. சித்த நிலை அடைந்தவர், பிரபஞ்சத்துடன் ஒன்றியவர் கடுவெளி சித்தர். அவர் இயற்கையை மதியுங்கள், சுவாசத்தை கட்டுப்படுத்துங்கள், மனதை சுத்தப்படுத்துங்கள், ஆன்மாவை உணருங்கள் என்று போதனையை சொல்கின்றார். கடுவெளி சித்தர் வாழ்ந்த வாழ்க்கை மனித குலத்திற்கு ஒரு பாடம். அவர் காட்டிய பாதை இன்று கூட உயிருடன் இருக்கிறது. இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உள் சக்தியை விழிப்பூட்டுங்கள், பிரபஞ்சத்தின் ஓசையை கேளுங்கள் என்று கடுவெளி சித்தர் கூறுகின்றார். கடுவெளி சித்தர் மர்மங்கள் உங்களை கவர்ந்திருந்தால் இந்த சித்தர் போதனைகளில் வாழ்க்கையை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் மனம் சுத்தமாகும், உங்கள் ஆரோக்கியம் சுகமாகும், உங்கள் ஆன்மா பரமனுடன் இணைய தொடங்கும். இது ஒரு சாதாரண கதை அல்ல, இது ஒரு ஆன்மீக பயணம். சித்தர் மர்மங்களை அறியுங்கள், வாழ்க்கையை மாற்றுங்கள். சித்தர் சீக்ரெட் நெட்வொர்க்கில் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த சித்தர் மர்மங்களை காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.